அனைவருக்கும் வணக்கம். 11th சம்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். சம் ஆஃப் தி சீரீஸ் கொடுத்து a minus x by a plus half into a minus x by a the whole square எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட்டவங்க செக் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் வந்து சி. சொல்யூஷன் எப்படின்னா, எப்பவும் போல் a minus x by a வந்து எக்ஸ் டினோட் பண்ணோம்னா இது எப்படி மாறிடும்? எக்ஸ் ப்ளஸ் x square by 2 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து எல்லாமே ப்ளஸில் வந்துடுச்சு. ஸோ என்ன போடுவோம்? அப்போது மைனஸ் போடுவோம் முன்னாடி. மைனஸ் லாகா 1 மைனஸ் எக்ஸு. அகெயின் இப்போ எக்ஸோட பிளேஸில் இந்த ஏ மைனஸ் எக்ஸ் பை ஏவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ வந்து எல்சிஎம் எடுங்க. அப்போ ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் எக்ஸ் பை ஏ. ஏவும் மைனஸ் ஏவை கேன்சல் பண்ணால் எக்ஸ் பை ஏ. இப்போ லாகில் டிவைன்னா மைனஸ் போடுவோம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ லாக் ஆஃப் ஏ பை எக்ஸ். ஸோ இதுக்கு 11th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் 12th ஒன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 12th ஒன் சம் ஆஃப் கொடுத்துட்டு 2 into 1 by 2n plus 1 1 by 3 of 2n plus 1 the whole cube plus etc isன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 into x plus x cube by 3 அந்த இது வருது இல்லைங்களா? ஸோ இது வந்து என்ன ஆயிரும்? இது half into log of 1 plus x by 1 minus x. இந்த 2 நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் 2/2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் அகெயின் எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸோட பிளேஸில் 1 by 2n plus 1. ஸோ இதுக்கு இப்போ எல்சிஎம் எடுத்து இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ 2n plus 1 plus 1 by 2n plus 1. இங்கே 2n plus 1 minus 1 by 2n plus 1. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது 2n plus 2 ஆயிடுது. இது 2n ஆயிடுது. ஸோ இதில் 2 காமனாக எடுத்தோம்னா கேன்சல் பண்ணது போக n plus 1 by n வரும். ஸோ ஆப்ஷன் பி log of n plus 1 by n. ஸோ 12th சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். 13வது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13. இந்த சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இது வந்து புது ஃபார்முலா, அதாவது இது வந்து நம்ம முன்னாடி படிக்கலை, இப்போ படிச்சுக்குங்க. லாகா 1 by root of 1 minus x ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எல்லாமே பாருங்கள் ஈவன் ஞாபகம் வச்சுங்க. 2 4 6 ஈவனாக வருது ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் ஸ்கொயர் x4 x6 by 2 4 6 இப்படி வந்ததுன்னா லாகா 1 by root of 1 minus x ஸ்கொயர். இதை ஒன்று புதுசு, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதை வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ லாகா 1 by root of 1 minus x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் by 2 plus x power 4 by 4 plus x power 6 by 6. அப்போ லாகா 1 by root of இங்கே எக்ஸோட பிளேஸில் என்ன இருந்தது? காஸ் ஸ்கொயர் டீட்டா. நம்மளுக்கு தெரியும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இது ரூட் எடுத்தோம்னா சைன் டீட்டா. 1 by சைன் டீட்டாவை என்னென்னு போடுவோம்? கொசீக்கன் டீட்டா. அப்போ லாக் ஆஃப் கொசீக்கன் டீட்டா. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 13வது சம்முக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 14வது சம் போகலாம். 14 பாருங்கள். சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. லாக் எக்ஸ் வருதான்னு பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி போடணுங்க. ஏன்னா இதுவும் ஒன்றா வந்தால் தான் நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸா எக்ஸ் ஸ்கொயர்டா எக்ஸ் இப்படி பார்த்து போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வேறையாக வந்திருக்கு இல்லைங்களா? அதனால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு காமனாக வந்துடும். இப்போ பாருங்கள், x by x plus 1 plus half into x square by x plus 1 the whole square plus 1 by 3 into x cube by x plus 1 the whole cube plus etc தனியாக போடுங்க. அடுத்தது மைனஸ்ன்னு போட்டு 1 by x plus 1 1 by x plus 1 the whole square 1 by x plus 1 the whole cube இதை தனியாக போட்டுக்கோங்க. ஸோ இதை தனியாக ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்தால் அது எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் கியூப் பை 3 ஃபார்மேட் வந்துருச்சுங்களா? ஸோ மைனஸ் லாகா 1 மைனஸ் இது வந்து ஒய்ன்னு எடுத்தனால 1 மைனஸ் ஒய். எப்போ எக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் இருக்கனால குழப்பங்கனால ஒய்ன்னு எடுத்துருக்கோம்.
இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அந்த ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி மைனஸ் லாகா 1 மைனஸ் ஒய். இப்போ இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ஒய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1, இதுக்கு ஒய் பார்த்தீங்கன்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் கரெக்டாக போட்டோம்னாவே நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோன்னு தான் அர்த்தம். அப்புறம் ஈஸி தான். எல்சிஎம் எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து இங்கே பாருங்கள். அப்போ எல்சிஎம் எடுத்தால் வர எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ், அப்போ கேன்சல் ஆர் எக்ஸ் எக்ஸ். ஸோ 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸு. இங்கே மைனஸை ரிமூவ் பண்ணுறக்கா இதை அப்படி ரெசிப்ரோக்கல் போட்டோம். இங்கேயும் மைனஸ் ரிமூவ் பண்ணுறக்கா ரெசிப்ரோக்கல் போட்டோம். அடுத்தது இதை கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து எப்படியோ டிவைனாக என்ன வரும், மைனஸில் போடுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ வெறும் என்ன மட்டும் வருது, லாக் எக்ஸ். ஸோ இந்த சம்முக்கு ஆப்ஷன் வந்து லாக் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரே மாதிரி வந்ததுன்னா டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி போடலாம். இப்படி வரலைன்னா ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபார்மேட் கிடச்சிரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு சம் ஆஃப் தி சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. லாக் 2 ப்ளஸ் 2 ஆஃப் 1/5 1/3 1/5 கியூப் ப்ளஸ் 1/5 1/5 பவர் 5 எக்ஸட்ரான்னு கொடுத்து 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. போட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. லாக் 3 ஆன்சர் வருது. போடாதவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாக் 2 ப்ளஸ் இதுக்கு என்ன ஃபார்மேட் வரும் பாருங்கள். இதெல்லாம் ரிப்பீட்டட் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 5/5 கரெக்டுங்களா. அப்போ லாகா 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இங்கே 2 வந்துருச்சு. ஸோ ஹாஃப் போட்டால் கேன்சல் ஆயிரும். 1/2 போடும்போது அந்த 2ம் 2 கேன்சல். அதனால் இதை மட்டும் போட்டுருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததில் எக்ஸுக்கு வந்து 1/5 இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் எல்சிஎம் எடுத்துருங்க. 1 × 5 5 5 + 1 6/5. இங்கேயும் 1 × 5 5 5 - 1 4/5. இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். 6/4னா 3/2. டிவைனால் மைனஸில் போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாக் 3. ஸோ 15 சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாக் 3. அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சரோடு அப்லோட் பண்ணலாம். யூனிட் 1 படித்து முடிச்சிருப்பீங்க. யூனிட் 2 டீப்பாக படிக்க ஆரம்பிங்க. கொஸ்டின் ஓரியன்டாக படிங்க. கான்செப்டை ஒரு டைம் படிச்சுட்டு அப்புறம் வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் நிறைய மாடல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 150 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான டைம் பத்தலைங்கிறதோ இல்லை வந்து கான்செப்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகவோ அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் நம்ம டக்குன்னு போட முடியும். அதனால் வந்து கொடுத்து அந்த உங்ககிட்ட உள்ள நோட்ஸை வந்து ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு கொஸ்டின் மாடலில் நிறைய சம்ஸ் போடுங்க. கொஸ்டின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடும் அதிகரிக்கும். ட்ரிக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். டக்குன்னு அந்த 4 ஆப்ஷன் பார்த்தோன்னே சில சமுக்கெலாம் வந்து ஆன்சர் அதாவது டக்கு இதுவாக தான் இருக்குன்னு ஒரு அசம்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் நிறையா பாருங்கள். நானும் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.